நம்ம உடம்பு எவ்வளவு முக்கியமோ நம்ம வாழும் இடமும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. காலை குறிப்பது புதனாக இருக்கும், சுக்கிரன் வந்து கிச்சனை குறிப்பதாக இருக்கும், சமையல் அறையை குறிப்பதாக இருக்கும், படுக்கை அறையை வந்து குறிப்பது. பெட்ரூமை வந்து வடகிழக்கு பகுதியில் எக்காரணத்து கொண்டு வைக்க கூடாது. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் இந்த இடத்தில் பெட்ரூம் வச்சீங்கன்னா. ட்ரிபிள் எம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வீடுன்னு எடுத்தோம்னா அந்த வீடு தான் நம்ம வாழும் இடம். எப்படி நம்ம உடம்பு எவ்வளவு முக்கியமோ நம்ம வாழும் இடமும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. உடம்புல வந்து கழிவுகள் இருக்குது, இதயம் இருக்குது, எல்லாம் எங்கெங்க இருக்குது. அதாவது கரெக்டா பிளட் சர்க்குலேஷன் எப்படி கரெக்டா போகுது, அதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் நம்ம வீடுங்கிறது நம்மளுக்கு வந்து கரெக்டான நபர்கள் கரெக்டா அந்தந்த இடத்துல கரெக்டா வச்சு அதை செயல்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய வீட்டினுடைய தன்மையும் அதில் வாழும் மனிதர்களுடைய தன்மையும் சிறப்பாக இருக்கும். அதனால வீட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நல்ல பலனுள்ளதாக பார்த்துக்கணும். இதுக்குதான் நம்ம வாஸ்துங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். வாஸ்து பார்க்கறது வந்து பொதுவா வந்து நம்ம ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு அறையை குறிப்பதாக இருக்கும், ஒவ்வொரு ரூமை குறிப்பதாக இருக்கும். அதாவது ஹாலை குறிப்பது புதனாக இருக்கும், சுக்கிரன் வந்து கிச்சனை குறிப்பதாக இருக்கும், சமையல் அறையை குறிப்பதாக இருக்கும், பெட்ரூம் படுக்கை அறையை வந்து குறிப்பது செவ்வாயாக இருக்கும், சேமிப்பு கிடங்கை குறிப்பது சனியாக இருக்கும், சாப்பாட்டு அறையை குறிப்பது சனியாக இருக்கும், அதுக்கு மாடிப்படையை குறிப்பது கேதுவாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையும் அதோடைய கிரகங்களின் தன்மையை நம்ம ஒவ்வொரு அறைக்கும் கொடுத்துருக்கோம். படிக்கும் அறைக்கு வந்து புதனுடைய காரகத்துவமாக இருக்குது. கோயில் சாமி ரூம் அதாவது பூஜை ரூம் வந்து குரு காரகத்துவமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த அறைகள் வந்து எல்லாமே ஓகே அப்படிங்கிறது எல்லாம் எந்தெந்த திசையில் இருந்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து நான் எப்படி ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை கொடுத்தேன் இல்லையா, அதே போல் ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வடகிழக்கு திசையை வந்து சூரியன் குரு அப்படிங்கிற தன்மையை எடுத்திருப்போம், குரு தான் எடுத்திருப்போம். வடகிழக்கு வந்து குரு காரகத்துவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்கிழக்கை வந்து சுக்கிரன் காரகத்துவமா எடுத்திருப்போம். அதே மாதிரி தென் மேற்கை வந்து நம்ம செவ்வாய் காரகத்துவமாக எடுத்திருப்போம். அதே போல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வடமேற்கு பகுதியை வந்து புதன் காரகத்துவமா எடுத்திருக்கலாம். வலது ஜன்னலை வந்து சூரியன் காரகத்துவமும் இடது ஜன்னலை வந்து சந்திரன் காரகத்துவமாக எடுத்திருக்கோம். ராகு கேதுக்கள், ராகு வந்து என்னன்னா நம்மளுக்கு பால்கனி அந்த மாதிரி வெட்ட வெளிகளான இடங்களை ஃபுல்லா ராகு பிரமாண்டமான இடங்களை ஃபுல்லா ராகுக்குள்ளதாக எடுத்துக்கும். கேதுங்கிறது மாடிப்படியை குறிப்பதாக இருக்கும். ராகுங்கிறது உடைந்து போன இடங்கள், பூசாத இடங்கள், அதெல்லாமே ராகு கீறல் விழுந்த இடங்கள், இதெல்லாமே ராகு காரகத்துவங்களாக எடுத்திருக்கும். இப்ப இந்த வீடுங்கிறது நம்ம வந்து என்னன்னா இந்த திசைகளுக்கும் உங்களுடைய அறையும் கரெக்டா மேட்ச் ஆகணும். அதாவது வடமேற்கு பகுதியில் புதன் காரகத்துவம், நான் ஹால் வந்து புதன் காரகத்துவம். அப்போ உங்களுடைய வடமேற்கு பகுதியில் புதன் காரகத்துவமான ஹாலை வைக்கும்போது உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய விருந்தாளிங்க, நண்பர்கள், புதன் வந்து நண்பர்கள் வட்டம், இவங்கெல்லாம் வந்து போகிறதுக்கு சிறந்த இடமாக இருக்கும். ஆக்சுவலா வடமேற்கு பகுதி காற்று தத்துவத்துக்குரியது. காற்று வந்து எப்பவுமே நிலையாக நிற்காது, போய்கிட்டே இருக்கும். அப்படி வந்து போய்கிட்டே இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து என்னாகும், மூச்சுகள் கரெக்டாக விட முடியும். அதெல்லாம் காற்று தத்துவமான வடமேற்கு பகுதியில் ஆட்கள் வந்து போய்கிட்டே இருந்தால்தான் அங்க சீரான அமைப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது குரு காரகத்துவமான வடகிழக்கு பகுதியை நம்ம என்ன பண்றோம், அங்க வந்து இதயம் சார்ந்த பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம இதய துடிப்புகள், அதெல்லாமே அந்த இதய துடிப்புல வந்து நிறைய வெயிட்டோ எதையாச்சும் வச்சிங்கன்னா அந்த இதயம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும், மூமெண்டே கொடுக்காது. வீட்டுடைய எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் தடுக்கக்கூடிய இடம் வந்து வடகிழக்கு பகுதி. அப்ப அந்த பகுதியில் வந்து அதிக பாரங்களோ எதுவும் வைக்கக்கூடாது. அப்ப அந்த பகுதியை வந்து எப்படின்னா சூரிய சந்திர தன்மையை உருவாக்கணும். சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் இந்த பூமியில படுற மாதிரி வைக்கணும். சந்திரன் வந்து எப்பவுமே பூமி கீழே தான் இருக்கும். அதாவது பூமி கீழே நீரோட்டம் வந்து சந்திரனை குறிப்பதாக இருக்கும். சூரியன் வந்து மேல இருந்து பாக்குறது சூரிய தன்மை. இந்த பூமிங்கிற நீரோட்டத்தை சூரியன்கிற தன்மை வந்து பார்க்கணும். அந்த இடம் தான் இந்த சூரிய சந்திரனாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த சூரிய சந்திரன் வந்து ஒளி வந்து கரெக்டா நம்மளுக்கு இந்த பூமியில வந்து பட்டுச்சுன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அது வந்து குரு காரகத்துவம். அதனால இந்த சூரியன் சந்திரன் குரு இந்த 3 ஒளி கிரகங்களும் இந்த ஒரு இடத்துல குமியணும். அதாவது குருங்கிறது ஆல்ரெடி அந்த வடகிழக்கு பகுதி, சூரியன் வந்து நம்ம சூரிய ஒளி, சந்திரங்கிறது நீர் தத்துவமான பூமிக்கடியில் உள்ள நீர். இந்த 3 ஒளிகளும் சேர்ந்து சுய ஒளியாக 3 ஒளிகளும் சேர்ந்து அந்த இடத்துல குவியும் போது அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக உங்களுடைய இதய துடிப்புக்கு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது.
இந்த இடத்த வந்து நீங்க மறைத்தாலோ, சூரிய ஒளி படாமல் மறைத்தாலோ, இல்லாட்டா சந்திரனுடைய தன்மை இல்லாமல் அதை சந்திரனை நீரோட்டமே இல்லாமல் ஆக்கினாலோ, இல்லாட்டா உங்களுடைய குரு தன்மையை வந்து அங்க பண்ணாம வச்சாலோ உங்களுக்கு வந்து அங்க முழுமையான சக்தி கிடைக்காது. இது வந்து இதய துடிப்பதற்கான இடம் அப்படிங்கிறதாக எடுத்துக்கோம். இந்த இடத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் பண்ணலாம். இந்த இடத்துல குழந்தைங்க படிச்சுன்னா நல்ல மார்க் வாங்கலாம். அதே சமயம் உங்களுடைய வரவு செலவு கணக்கு பார்ப்பதில் இங்கு சிறந்த இடமாக இருக்கும். அதே வயது முதிர்ந்தவர்கள் தங்குவதற்கு சிறந்த இடமாக இருக்கும். இந்த சூரிய சந்திரன் இந்த 3 ஒளியும் நெருங்கிய இடத்தில் பிரகாசமான ஒளிகள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த 3 ஒளிகள் இருக்கிற இடத்துல கணவன் மனைவி உறவுகள்லாம் வைத்தால் வந்து சரியாக இருக்காது. ஏன்னா கணவன் மனைவி உறவுனா ஒளியே இல்லாத இடம், சனி உச்சமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம கணவன் மனைவி உறவே இருக்கணும். அப்ப இதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒளி பெருக்கமான இடத்தில் நீங்க வந்து இந்த இதை வந்து வைக்க முடியாது. அதனால பெட்ரூமை வந்து வடகிழக்கு பகுதியில் எக்காரணத்து கொண்டு வைக்க கூடாது. அதுவும் குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் இந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் இந்த இடத்தில் பெட்ரூம் வச்சீங்கன்னா மூளை தடுமாற்றம், குறைபாடான குழந்தைகள், அதை ஓவர் வெளிச்சத்தை குறைபாடான குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இருக்குது. அதனால அதீதமான சூரிய ஒளியை பெறும்போது சுக்கிரனுடைய அளவு குறையும். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து அந்த தன்மையை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூளை சுக்கிரனுடைய வழி அப்படிங்கிறது. சுக்கிரனுக்கும் சூரியனும் நேர்பகையான இடம் அப்படிங்கிறது. சுக்கிரன் சூரியனும் சம அளவாக இருக்கணும். ஆதி காலத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிற இடத்துல, நம்ம கிச்சன் இருக்கிற இடத்துல வந்து அவ்வளவு வந்து நம்ம வந்து ஜன்னல்கள் வச்சது கிடையாது. ஜன்னல் அப்படி நம்ம விறகடுப்புல தான் வைப்போம். விறகடுப்புல வச்சா கூட ஜன்னல் வைத்து அப்படி வைக்க மாட்டோம். ஏன்னா புகைகள் போவதற்காக புகை கூண்டு சொல்லிட்டு மேல் நோக்கி போகிற புகைகளுக்கு மேல் நோக்கி அந்த புகை கூண்டுன்னு ஒண்ணு வச்சிருப்போம். அது நோக்கி தான் போகும் அழிஞ்சு ஜன்னல் வழியாக எந்த புகையும் போகிற மாதிரி நம்ம வழிபாக்கி வச்சது கிடையாது. அதனால கிச்சன்ல வந்து ஜன்னலின் அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். சூரியனுடைய அளவை குறைத்து சுக்கிரன் அளவே ஆளுமை பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அங்க பெண் என்பவள் அந்த காலத்துல வந்து இருட்டு அறையில் அடுப்பாங்கரையில் இருப்பாள் அப்படிங்கிறது. அவள் வந்து யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. ஒரு பெண் எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்துக்குள்ள மறைந்து இருக்கிறா, அது வந்து ஒரு ஆணின் கௌரவம் சொல்லிட்டு ஆதி காலத்தில் இருந்தது. அதனால அந்த பெண் வெளியில தெரியாத இருக்கிற அளவுக்காக அந்த இடத்தை வந்து சின்ன ஜன்னல் வச்சு புகைக்கூடாக வெளியில புகையை போகிறதுக்கும் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த காலத்தில் வந்து ஜன்னல் வந்து மிகப்பெரிய அளவில் கிச்சன் வந்து ஒரு அலங்கார கூடகம் மாதிரி ஆயிப்போச்சு. அப்பங்கும் போது அதே போல்தான் பெண்ணும் அதிகமாக வெளியில் நடமாடும் தன்மையும் அதிகமாயிடுச்சு. இங்க ஆண் வந்து கௌரவம் நினைச்ச இடம் வந்து பெண்ணால் இங்க நம்மளுக்கு கௌரவம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால் பெண்ணை வைத்து நம்ம கௌரவம் சொல்லி பெண்ணை அடக்குமுறையை வந்து நம்ம உருவாக்கி இருந்தோம். அதை வந்து புரிஞ்சுட்டோம். ஆனால் இங்க என்ன தவறு நடக்குதுன்னா, சூரிய சந்திரன் இந்த ரெண்டும் தான் ஒளி கிரகங்கள். இந்த ரெண்டும் தான் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு மிக முக்கியமானது. சூரியன் வந்து உயிரை கொடுக்கும் உயிர் சத்துக்குள்ளது, சுக்கிரன்கிறது விந்து. இந்த ரெண்டும் வந்து ஒன்னும் சேர்ந்தாதான், சம அளவு வெப்பநிலையுடன் சேர்ந்தாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ நீங்க வந்து ஓவரா வெளிச்சம் அந்த இடத்துல கிச்சனை உருவாக்குனீங்கன்னா குழந்தை பெயர்கள் தடைப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து சூரியன் சுக்கிரனுடைய தன்மையை வந்து குறைக்கணும். அதாவது சுக்கிரனுடைய அளவை பலப்படுத்தி சூரியனுடைய அளவு ஓரளவு இருக்கிற மாதிரி அந்த ஊட்டச்சத்துக்குள்ளான இடத்தை நம்ம உருவாக்குறோம். அதனாலதான் இந்த இடத்துல வந்து அதிக ஜன்னல்கள் இருந்தீங்கன்னா வாரிசுகள் உருவாகுவதில் தடை உருவாகும். அப்படிங்கிறதுனால வெளிச்சத்தின் அளவை அங்க குறைக்கணும் எப்பவுமே. அதுக்காக நான் அடங்கி இருக்கணும் பெண் அப்படிங்கிறதுல நான் சொல்லலை. ஒரு பெண்மைத்துவமான ஒரு இடம் உருவாக்கணும்னா கண்டிப்பாக கிச்சன்ல வந்து ஓரளவு வெளிச்சத்தின் அளவை குறைக்கணும் அப்படிங்கிறது. வெளிச்சம் அதிகமாக இருந்தால் பெண் அங்க அந்த வீட்டுல வந்து டாமினேட்டிங், அதாவது சூரிய ஒளி உள்ளுக்கு வர்ற மாதிரி இருந்தால் பெண் ரொம்ப டாமினேட்டிங்கா ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பா. அவள் கண்ட்ரோல தான் அந்த குடும்பம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி செவ்வாய் குல காரகத்துவம். இந்த செவ்வாய் குல காரகத்துவம் வந்து மண் ஈர்ப்பு சக்தி உடையது அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். மண்ணுக்கான ஒரு ஈர்ப்புக்குள்ளது. அப்புறம் நிலம் புலம் எல்லாமே ஆசை எல்லாத்துக்குரியதாக இருக்கிறது தென்மேற்கு பகுதி. இது வந்து ஒரு கணவனை குறிக்கும் இடமாக இருக்கிறது. இங்க வந்து தென்மேற்கு பகுதியில் கொஞ்சம் மேடாக இருந்த மண் என்றாலே மலைப்பகுதி. பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில தான் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய எல்லா இதுவுமே இருக்கும். அங்கதான் எல்லாரும் தேடி அகஸ்தியர் வந்து எல்லாம் தென்மேற்கு பகுதியில் அவ்வளவு வலிமையான சக்தி நிறைந்த இடமாக இருக்கிறது. அந்த தென்மேற்கு பகுதியை வந்து உயர்வாக யார் வைத்திருக்காங்களோ அவங்க கணவன் மனைவி, அதாவது ஒரு ராஜா ஆளுன்னா அவன் உயர்வான பகுதியில் உட்கார்ந்து இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவான்.
அதே போல் நம்ம குடும்ப தலைவன்கிறது நம்ம கணவன். இந்த குடும்பத்துக்குள்ள தலைவனை வந்து தென்மேற்கு பகுதியில் உட்கார வச்சீங்கன்னா அவன் இந்த வீட்டில் உள்ள நடக்கும் எல்லா நடவடிக்கையும் பார்த்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய தலைவனை குறிப்பதாக இருக்கும். அதனால இப்போ ஒரு சிங்கம் இருந்தாலும் அப்படியே மலையில ஒரு மேல் குகைக்குள்ள உட்காந்து எங்க இறை வருதுங்கிறத தேடி நோட்டமிடுறது. அதனாலதான் அவன் மேல இருந்து பாக்குறதுனாலதான் அவனை வந்து எல்லாரையும் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான் மேல இருந்து. அதனால அவனுக்கு எல்லா நியாயமும் தெரியும் சொல்லிட்டு சிங்கத்தை வந்து பஞ்சாயத்து தலைவரா அந்த காட்டுக்கு வச்சிருக்கோம். அதே போலதான் குடும்பத்தின் முக்கிய தலைவராக எடுக்கக்கூடியவர்கள் தென்மேற்கு பகுதியில் நம்ம வந்து இருப்பது சிறப்பாக இருக்கும். தென்மேற்கு பகுதியில் வெறும் கணவன் மட்டுமில்ல, கணவன் மனைவி 2 பேர் சேர்க்கும் தென்மேற்கு பகுதியில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்க வந்து நிலத்தன்மை, நிலத்தில் மேக்னெட் பவர், நம்ம மேக்னெட் பவர் இருக்க போய் தான் நம்ம நடக்கவே முடியாது, உராய்வுத்தன்மை நடக்கவே வருது. அப்போ அந்த மேக்னெட் ஈர்ப்பு தன்மை உருவாக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில் கணவன் மனைவி உறவு இருப்பது ஒரு மேக்னெட்டுக்குள்ள பவர் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதனால தென்மேற்கு பகுதி வந்து கணவன் மனைவி உறவுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த இடத்த வேற யாரையாச்சும் தங்க வச்சீங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்கு உரிமையாளர்களாக மாறிவிடுவார்கள், உங்களை நிர்வகிக்கும் தன்மையுடையவர்களாக மாறிவிடுவார்கள். இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு அறைக்கும் அந்த திசைக்கும் உள்ள பலனாக எடுத்துக்கலாம். இது நம்ம வீடு கட்டும் போது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா மிக சிறந்த பலனாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்லாமல் வீட்டில் வருமான விஷயமும் சரியாக வரும். நன்றி, வணக்கம்.